ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் அதாவது +1 உடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுடைய டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 11th வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ஸ் தான் 1:15 PM-லேருந்து 4:13 PM வரைக்கும். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து காமன் டைம் டேபிள். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் கொஸ்டின் கேட்பீங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிறவங்க. லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா காமன் டைம் டேபிள் தான் யூஸ் பண்ணாங்க. பட் கொஸ்டின் பேப்பர் அந்தந்த டிஸ்ட்ரிக் 2 டிஸ்ட்ரிக் 3 டிஸ்ட்ரிக் சேர்ந்து அவங்க வந்து கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த வருஷமும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் டைம் டேபிள் வந்து காமன் தான். ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு எக்ஸாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 19/9/2024 Thursday வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாமோட ஆரம்பிக்குது. அடுத்து 20ஆம் தேதி இங்கிலீஷு, 21 வந்து ஃபிசிக்ஸு, 23 வந்து மேத்தமெட்டிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரிவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆஃப் டே தான் இருக்கும். ஏன்னா முதல் நாள் வந்து இங்கிலீஷுக்கு வந்து ஆஃப்டர்நூன் எழுதுவீங்க, அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வந்து ஃபிசிக்ஸ் எழுதுவீங்க. மேக்ஸுக்கு வந்து 1.5 days, ஏன்னா சண்டே இடையில ஃபுல் டே வந்து உங்களுக்கு ரிவிஷன் இருக்குது. பார்த்துக்கலாம், வீட்டில் தரவாக படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி ஃபுல் டே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 25 தான் கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸாம். அடுத்து 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த நாளே கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு அடுத்த நாளே வரும் 26. பட் 27 வந்து பயாலஜிக்கு. ஸோ பயாலஜிக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி குரூப்புக்காரவங்களுக்கு தான் அடுத்தடுத்து எக்ஸாம் வரும். மேக்ஸ் பயாலஜி குரூப்புக்காரவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 day ரிவிஷன் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 26ஆம் தேதியே அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் 27ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.